என் பேர் மாலா. நான் சூளையிலேருந்து வரேன். என் பையன் வந்து 12th முடிச்சுட்டு 344 மார்க் எடுத்தான். அவனுக்கு வந்து எங்கேயுமே காலேஜில் சீட்டு கிடைக்கல. எனக்கு வந்து ரொம்ப விருப்பம் நல்ல காலேஜில் பையனுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ நான் வந்து இந்த இடத்துல எதை எழுதி கொடுத்தாலும் எனக்கு இது நடக்கும். ஏன்னா என் பிள்ளைக்கு திருமணத்தில் வந்து நல்ல மருமகன் நல்ல அரசாங்க வேலைன்னு அதே மாதிரி கிடச்சிது. எழுதி கொடுத்தா அதை மாதிரி தான் கிடச்சிது. என் மகளுக்கு வேலை வேணும்னு எழுதி கொடுத்தா அதே மாதிரி ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தாரு. அப்போ என் பிள்ளைக்கு மட்டும் கொடுக்காமல் போயிடுவாரா அப்படின்ட்டு என் பையன் சொன்னான், நீ கம்மி மார்க்குமா, இதில் போய் எனக்கு எப்படி கிடைக்கும், பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கணும்னு அவனுக்கு ஆசை, இது கிடைக்கவே கிடைக்காதுமா அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த இடத்துல வந்து நீ எழுதி கொடு, உன் கையாலே நீ எழுதித்தா, ஆண்டவர் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும், நான் இந்த இடத்துல சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவன் வந்து எழுதி கொடுத்துட்டான். வந்து எம்சிசி கிறிஸ்டின் காலேஜ், அவன் மார்க்குக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் மெயில் வந்தது, எங்களுக்கு வரலை. நாங்கள் போய் விசாரிச்சதில் இல்லைங்க, உங்கள் பையன் மார்க்குக்கு இந்த பிஎஸ்சி மேக்ஸும் கிடைக்காது, இங்கே எந்த குரூப்பும் கிடைக்காது, வேறு எங்கன்னா போய் ட்ரை பண்ணுங்கன்ட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இங்கே எழுதி கொடுத்துட்டு போனோம். மண்டே 1:30 மணி இருக்கும், எங்கள் செல்லில் வருது, உங்கள் பையனுக்கு சீட்டு இருக்குது. எதில் இல்லைன்னாங்களோ அதே எம்சிசி காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி கிடச்சிது, கர்த்தருடைய சித்தம். என் பேர் மோகனா. எங்கள் மகளுக்காக நாங்கள் மாதம் மாதம் அன்பன் பாத்திரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவோம். எங்கள் மகளுக்காக நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்தாரு. அப்புறம் திருமணம் ஆகிட்டு வந்து 3வது மாதம் மார்ச் மாதம் வந்தோம். அப்போ ஐயா ஜெபம் பண்ணார். புதிதாக திருமணமங்களுக்கும் கண்டிப்பாக ஆண்டு இந்த கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பாருன்னு ஜெபம் பண்ணார் ஐயா. அடுத்த மாதமே மகள் கன்சீவ் ஆகிட்டா. என் கணவருக்கும் ஹார்ட்டில் ஒரு அடைப்பு இருந்தது. அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். ஐயா அதுக்காகவும் ஜெபம் பண்ணுவார். மதுபான குடிகள் இன்றைக்கி விடுதலை ஆக்குறேன்னு சொல்லிட்டு என் கணவருக்கு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்துக்கு கொடுத்தாரு. கத்திரிக்கு அதுக்காக கொடா கொடி சோத்துறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மளை ஒருபோதும் மறவாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாயிருந்தது என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் யூத ஜனங்கள் அழிவின் விளிம்பிலே நிற்கிறார்கள். நேரம் விடிஞ்சா அவ்வளவுதான். 127 தேசங்கள், இந்திய தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் பரம்பி கிடக்கிற 127 தேசங்களில் உள்ள யூத ஜனங்களுக்கு கொலை தண்டனையை நிறைவேற்றினது சூசான் நகரம். சூசான் நகரம் கலங்கி நின்றது என்று வேதம் சொல்ல, என் இனம் அழிய போகிறது என்று சொல்லி மொர்தெகாய் அழுகிறான். சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசம் எடுக்கிறான். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோடு சேர்ந்து 3 நாட்கள் உபவாச ஜெபம். அதே போல எஸ்தர் அவருடைய அரண்மனையிலே தன்னுடைய தோழிகளோடு இணைந்து எப்படியாகிலும் இந்த ஜனம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த இனத்தார் யூத குலத்தார் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் அழிக்கப்படக்கூடாது, ஒரு யூதனாகிலும் உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொலை செய்யும்படிக்கு அந்த சூசான் நகரத்தின் அரண்மனையிலிருந்து கட்டளை புறப்பட்டு போய் 127 தேசங்களும் அதை நிறைவேற்றுவதற்கு, மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போல ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி எல்லாரும் அந்த குலத்தை அழிக்க வேண்டும் என்று இருக்கும்போது 3 நாட்கள் உபவாசம் இருந்து யூத ஜனங்கள் அழுது பிரார்த்தனை பண்ணினார். அதன் பிறகு கடைசி நிமிஷத்துல காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த சூசான் நகரம் அவங்கள கொல்லணும்னு சொல்லி ஆணை பிறப்பித்ததோ அந்த சூசான் நகரம் கடைசி நிமிஷத்துல ஒரு ஆணை பிறப்பிக்கிறது. இனி அந்த யூத ஜனங்களுக்கு நம்முடைய ராஜாக்களும் துரைமார்களும் தேசாதிபதிகளும் அவர்களுக்கு துணையாய் நிற்கணும், அவங்களுக்கு ஆதரவாய் இருக்கணும், யாரும் அவங்க மேல கை வைக்க கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பித்தது. அதுதான் கடைசி நேரத்திலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அழிவின் உச்சக்கட்டம் உங்களை நெருங்கி வந்திருக்கலாம். நிறைய சோதனைகள் அடுக்கடுக்காக ஒன்று மேல ஒன்று வந்திருக்கு.
ஒரு பிரச்சனையை முடிச்சு வெளியே வர்றதுக்குள்ளால அடுத்த பிரச்சனை, அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளால எங்க இருந்துதான் சொல்லி வச்சு வருதோ பிரச்சனை தெரியலன்னு சொல்லி இன்னொரு பிரச்சனை, அதை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை, அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்து ஆண்டவரே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வராதா? இந்த சோதனை காலத்திற்கு ஒரு முடிவே இல்லை ஆண்டவர். நித்தமா நான் கண்ணீரோட தான் தூங்க போறேன், நித்தமா கண்ணீரோட தான் நான் உழைக்க போறேன் ஆண்டவர். எனக்கு ஒரு மாறுதல் வராதான்னு நீங்க அழுது கொண்டிருந்தீங்க. என் பிள்ளைகளுடைய காரியம் மாறுதலாயிருக்கணும். என் பிள்ளைகளை அழிவிலிருந்து நான் பாதுகாக்கணும். கடனின் அழிவு என் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. வியாதியின் அழிவு என் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அந்நிய மனுஷர்களுடைய எதிர்ப்புகளின் அழிவு என் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். காரியம் மாறுதலாய் முடிகிறேன். காரியம் மாறுதலாய் முடியும். யோபு சொல்கிறான், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று சொல்கிறார். நல்ல அழகாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், 10 பிள்ளைகள், 7 ஆண் மக்கள், 3 பெண் பிள்ளைகள், வீட்டு பக்கத்திலேயே சுத்தி சுத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து அழகாக இருந்த அந்த குடும்பம் திடீரென்று சுக்குநூறாய் நொறுங்கி போன. பிள்ளைகள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. முந்தின நாள் வரைக்கும் செல்வ சீமானாய் இருந்தது. அடுத்த நாள் ரோட்ல உட்கார்ந்து, சாம்பல்ல உட்கார்ந்து தன்னுடைய சரீரத்தை ஓடெடுத்து சொரிந்து கொண்டிருக்கிறவங்க 10 பிள்ளைகள் ஒரே நாள் மரித்து போய்விட்டார். எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை துக்கம் தாங்க முடியல. அவன் சொல்றான், நன்மை நடக்க காத்திருந்த எனக்கு தீமை வந்தது ஆண்டவரே சொல்லி சொல்றான். யோபு 14:14 சொல்றான், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவனுக்கு தெரியும், என் ஆண்டவர் காயப்படுத்தினார், காயம் கட்டுகிற ஆண்டவர். கண்டிப்பா இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு வரும், மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்று நம்பி அவன் ஜெபத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் அவன் காத்திருந்தானா. எனக்கு எப்ப மாறுதல் வர ஆண்டவரே, எப்போ ஒரு முடிவு காலம் வர ஆண்டவரே, என் பிள்ளை என்னைக்கு திருந்தும் ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில என்னைக்கு ஒரு நல்லது நடக்கும் ஆண்டவரே, என் பிள்ளை மறுபடியும் எப்படி மனைவியோட எப்ப சேர்ந்து வாழ்வா ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வழக்குக்கு எப்ப முடிவு வர ஆண்டவரே, என் பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு யாரு இறங்கிட்டு இருக்கிறாரு, அவன் முகத்தை என்னால பார்க்க முடியலையே, இள வயதிலே விதவையா என் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிற பிள்ளையுடைய முகத்தை என்னால பார்க்க முடியலையே ஆண்டவரே. நீங்களும் யோபுவை போல கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும், மாறுதல் வரும். இன்றைக்கு மாறுதல் வரும் என்று சொல்கிறார். உங்க முழு குடும்பத்தை ஆண்டவர் கண்ட்ரோல்ல எடுக்கிறார், தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறார். உங்க பிள்ளைகள் எந்த பட்டணத்தில் இருந்தால், எந்த ஊர்ல இருந்தால், படிக்க போயிருந்தாலும், வேலைக்கு போயிருந்தாலும் சரி, ட்ரைனிங் போயிருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். அவர்கள் மீது இருக்கிற மரண கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அவர்கள் மீது இருக்கிற பிசாசின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து போடுகிறார். சோதனைக்காரனை அவர்களை விட்டு விலக்கி போடுகிறார். இயேசு அவனை தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுக்கிறார். உன் குடும்பம் இப்பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறது. எந்த வீட்டுல எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொன்னியோ, எந்த வீட்டுல இருந்துட்டு செத்து போகலான்னு சொன்னியோ, அந்த வீட்டை இப்பொழுது ஆண்டவர் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ தேவ பிரசன்னத்தில் இங்க அமர்ந்திருக்கிறாய். உன் வீடு ஒருவேளை நீ பூட்டிட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா வீட்டுல யாரோ ஒருவரை உட்கார வச்சுட்டு வந்திருக்கலாம், வயசானங்களை வச்சுட்டு வந்திருக்கலாம். இப்பொழுது அந்த பூட்டிய வீட்டில என் இயேசு இறங்கி வந்து உனக்காக அவர் சிந்தின ரத்தத்தை ஊற்றி அந்த வீட்டை சுத்தம் செய்கிறார். உன் வீட்டு பக்கத்துல கிடக்கிற, வீட்டுக்கு வாசற்படியில கிடக்கிற தரித்திரத்தின் ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றுகிறார். உன் வீட்டை சுத்தி சுத்தி இருக்கிற எல்லா தற்கொலையின் ஆவிகள், நீ செத்துப்போனுடைய செவிகளில பேசின அந்த ஆவிகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு வெளியேற்றி போட்டு விட்டார். நீ யாருக்கு வாழ்ந்து என்னதான் பிரயோஜனம்? நீ இப்படி இருக்கிறதுக்கு பதிலா பேசாம ஊரை விட்டு ஓடிருன்னு சொன்ன அந்த பிசாசுக்களை எல்லாம் ஆண்டவர் துரத்தி, எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. கடைசி நிமிஷத்துல காரியம் மாறுதலாய் முடிந்தது. கடைசி நிமிஷத்துல. சில நேரங்கள்ல வேதனை வரும்போது
ஆண்டவரே, நாளைக்கு காலையில விடுகிற பொழுதாவது நல்லா இருக்குமான்னு நீங்க எழும்பி காலையில எழும்பி உட்கார்ந்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அப்பவும் திருப்பி ஒரு துர்ச்செய்தி வருகிறது. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு துர்ச்செய்தி கேட்டு 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 மனசு நொந்து போய் என்னடா வாழ்க்கைன்னு வந்திருக்கிறீங்க, இப்படி ஒரு வாழ்க்கையா? அன்றைக்கு அப்படித்தான் யோபுடைய மனைவி கேட்டா, இப்படி ஒரு வாட்டி நீ வாழணுமாயா? பேசாத, நீ கும்பிடுற தெய்வத்தை தூசிச்சுட்டு ஆண்டுகிட்டு செத்து போயான்னு சொல்லுகிறான். ஆனாலும் யோபு தன்னுடைய உதடுகளினால் கூட பாவம் செய்யல. அவ சொல்றா, ஒரு காலத்துல ஆண்டவர் நல்லா தானே நம்மளை வச்சிருந்தார், இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவன் சொல்றான், என் சரீரம் எல்லாம் அழுகி நாறினாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில என்னதான் போனாலும் சரி, எனக்குள்ள உயிர் இருக்கு, எனக்குள்ள ஜீவனை வச்சிருக்கிறார் அந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலத்திலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் சொன்ன, எனக்கு உயிர் இருக்கு, என்னுடைய மீட்பர் உயிரோட இருக்கிறார், நான் மறுபடியும் வாழ்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு நாள் சொல்லுகிறான், முன்பிருந்த செல்வ சீர் எனக்கு இருந்தால் நலமாய் இருக்குமே. அதுதான் அவனுடைய மேக்சிமம் ஆசை. ஆனா முன்பிருந்த சீரை அவர் கொடுக்கல, இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். மறுபடியும் அவனுக்கு 10 பிள்ளைகளை கொடுத்தான். அவன் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், மிருக ஜீவன்கள் எல்லாமே 2 மடங்காக திருப்பி கொடுத்தான். அதே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இன்றைக்கு பிறகு நீ இழந்தது எல்லாவற்றையும் 2 மடங்காக அல்ல, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாக தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 1000கணக்கில் பிரச்சனைகளை நீ சந்தித்தாய், இனி 1000கணக்கில் ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்க போகிற நாட்கள் ஆரம்பமாகி இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் இலங்கை தேசத்திற்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அந்த ஊழியத்துக்கு என்ன புக் பண்ணின அந்த சகோதரர் சொன்னாரு, ஒரு வீட்டுக்கு இப்ப ஜெபிக்க போனா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க என்று சொன்னார். அப்ப யாரு என்ன பண்றாருன்னு கேட்டேன் கார்ல உட்காந்து. அப்ப அவங்க சொன்னாங்க, வாழ்ந்து கெட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னார். என்ன சொன்னாரு? வாழ்ந்து கெட்ட ஒரு மனுஷன் அப்படின்னா, ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்த மனுஷன் இப்ப கெட்டு போயிட்டாரு, ஒண்ணுமே இல்லாம இருக்காரு, இருட்டறைக்குள்ளால கிடக்கிறார். அவரை தான் நீங்க போய் சந்திச்சு எப்படியாவது அவருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து பல மாதமாக இருட்டறைக்குள்ள இருக்கிற அவரை நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கு தான் கூட்டிட்டு போறேன். அவருடைய மனைவி பிள்ளைகள் ரொம்ப விரும்பி கேட்கறாங்க. அப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே கார்ல உட்கார்ந்து அந்த சகோதரனுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நீர்தான் இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவர். இருட்டறையிலேருந்து பல மாசமா வெளியே வரல. சிலோன் தேசத்துல ஒரு பெரிய ட்ரை ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டர், கருவாடு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்து எல்லாவற்றையும் இழந்து கடன்காரர்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ள ஒதுங்கி அவர் ஊர்லேயே இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய காரியத்தை சொல்லி வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே, இப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கம் இருக்கிற வீட்டுக்குள்ள என்ன கொண்டு போறீங்க, வெளிச்சமாகிய தேவன் என்னோடு வந்தா அங்க ஒரு அற்புதம் நடக்கும். அவருடைய மனைவியும் அந்த பிள்ளைகளும் நம்பி ஊழியக்காரனை கூப்பிட்டுருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரன் வந்தா இந்த வீட்டில் ஒரு மாற்றம் வரும் என்று நம்பி கூப்பிட்டுருக்காங்க. ஆண்டவரே, எனவே நான் அல்ல, நீர் என் கூட வரும்படி நான் உடைய சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறேன்னு சொல்லி என்னையும் நான் பரிசுத்தம் பண்ணி ஜெபித்து ஆண்டவர் வந்த நிச்சயத்தோட அங்க போறேன். அவ்வளவு பெரிய பங்களா வீடு. இந்த வீட்டுக்குள் ஒரு இருளின் ஆதிக்கத்தை நான் பார்த்தேன். அவ்வளவு பயங்கரமா இருக்கு. விதவிதமான வெளி தேசத்திலிருந்து கொண்டு வந்த கிரானைட் கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வீட்டிலே இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே அங்க என்ன இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதை பார்த்த உடனடியாக கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா, ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தாரு, கடனின் உச்சக்கட்டை, எப்படி இவ்வளவு கடன் வந்துச்சுன்னு தெரியாது, இப்ப யாருடைய முகத்தும் பார்க்க முடியல, இது எங்களுடைய சொந்த வீடு, இந்த வீட்டை நாங்க லோன் வாங்கியிருந்த அந்த ஃபைனான்சியருக்கு எழுதி கொடுத்துட்டு கெஞ்சி கூத்தாடி கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னாங்க. என் புருஷன் பார்த்து பார்த்து கட்டின வீடு. இங்க உள்ள ஒவ்வொரு செங்கல்லை எங்களுடைய வேர்வை இருக்குது, என் பிள்ளைகளுடைய புருஷனுடைய வேர்வை இருக்கு. ஒவ்வொரு பொருளா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தார்.
அந்த வீட்டை எழுதி கொடுக்க கையெழுத்து போடும் பொழுது அன்னைக்கு அந்த மனுஷன் தலை குறிஞ்சு நின்றவர் தான் இருட்டறைக்குள்ளாலும் போயிட்டார். சாப்பாடு கொடுக்கறதுனால டோரை திறந்து சாப்பாடு வச்சுட்டு நாங்க வெளியே வந்துடணும். உள்ள யாரையும் அவர் அலோவ் பண்ணல. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோ எங்களுக்கு பயமா இருக்குதுயா. நான் சொன்ன ஒண்ணு நடக்காது. நான் அவரை பார்க்கலாமான்னு கேட்டேன். நீங்க போலாம், ஆனா கோவப்படுத்தி கத்துவாரு. ஏன்னா யாரையும் உள்ள அலோவ் பண்றது இல்லை. அதனால ஏதாவது பேசினாலே நீங்க கோச்சிக்க கூடாது அப்படின்னா நீங்க உள்ள போங்க. பக்கத்துல போயிட்டு அப்படியே அந்த சகோதரன் பேர் டாபியஸ் அண்ணே, டாபியஸ் அண்ணேன்னு கூப்பிட்டேன். அப்படி 2 தட்டு தட்டினேன். அங்கேருந்து ஒரு மூர்க்கமான சத்தம் வந்தது. அப்படியே கதவை நானே திறந்தேன். அண்ணே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். கண்ணிலிருந்து கண்ணீரா ஊத்து. அண்ணேன்னு கூப்பிட்ட உடனே அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. தேவ மனுஷன் அவரை பார்த்து, அண்ணே நல்லா இருக்கீங்களா? எங்க பிரதர் நல்லா இருக்கிறது. ஊரெல்லாம் சுத்தி கடன், வெளியே போன என்ன கொன்னுடுவானுங்க பயந்து, உயிருக்கு பயந்து வீட்டுக்குள்ள இருக்கிற. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கலன்னா நான் சொன்னேன், உங்களுக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, ஏசப்பா உங்க பார்க்க வந்திருக்காரு. அவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டார்லண்ணே, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருக்கு. அந்த சகோதரன் சொன்னாரு, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சால என் பிரச்சனை முடிச்சு வைக்க முடியாது. நான் சொன்னேன், என் ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இல்லைன்னு. எனக்கு ஆசையா இருக்கு. எங்க அண்ணன் மரிச்சு போயிட்டாரு. 27 வயசுல எங்க அண்ணன் மரிச்சு போயிட்டாரு. உங்களை ஒரு அண்ணன் மாதிரி நான் பாக்குறேன்னு. என் கூட வாங்கன்னு. இந்த கோலத்தை என்னாலே பார்க்க முடியல. உங்க மனைவி பிள்ளைகளை எப்படி பார்ப்பாங்க? தாடி வளர்த்து அலங்கோலமாக, முடியெல்லாம் சதை கிடக்கு. அண்ணே தம்பி கேட்கிறேன்னு, எனக்காக வேண்டி கொஞ்சம் வெளியே நானே கார்ல கூட்டு போறேன்னு. நான் தேவ மனுஷன், என்ன மீறி ஒரு பயில உங்க மேல கை வைக்க முடியும். இந்த சகோதரனை கூட்டுட்டு போறேன். நேர பார்பர் ஷாப்ல போய் முதல்ல முடிய வெட்டி சேவெல்லாம் பண்ணி சரி பண்ணிட்டு போகிற வழியில அவருக்கு ஆண்டவர் நல்ல உற்சாகப்படுத்துகிற மங்கள வார்த்தைகளை சொன்னார். இந்த வார்த்தைகளை சொல்ல 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 அவருக்குள்ள ஒரு உற்சாகம் பிறந்தது. தாவீது சொன்னார், உம்முடைய வார்த்தை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் துக்கத்துல என்னைக்கோ செத்து போயிருப்பாண்டவர் சொன்னார். வாழ வைக்கிற உற்சாக வார்த்தைகளை சொல்லிட்டு அப்படியே முடிவெட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அழுதுகிட்டே தான் வந்தாரு. குளிப்பாட்டிட்டு, அண்ணே உங்க குடவுனுக்கு போலாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல துர்நாற்றம் அடிக்கும், கருவாடெல்லாம் எத்தனையோ மாசமா மூட்டி வச்சோம். அது மட்டும் இல்லை, நான் ஷட்டரை ஓபன் பண்ணா போதும் அருவாளை தூக்கிட்டு என்ன வெட்ட வந்துருவானுன்னு சொன்னார். ஒருத்தரும் வெட்ட மாட்டான். ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆண்டவர் வர்றாரு. வாங்கினேன்னு அவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த குடோனை திறந்தாங்க. லட்சக்கணக்கான அந்த ஸ்டாக் இன்னும் அங்க இருக்கதான் செய்து. பயங்கர துர்நாற்றம். எல்லா சாம்பிராணி ஆதி இதெல்லாம் கொளுத்தி வச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க. அப்படியே சுத்தி வந்து கொஞ்ச நேரம் அவருடைய கல்லாப்பட்டியில உட்கார்ந்துட்டேன். பக்கத்துல அவர் உட்கார்ந்தாரு. திடீர்னு ஒருத்தர் வந்தாரு. அப்படியே கோபமா ஒரு 10-20 அடியாளோட வந்தாரு. வந்து அவரை பார்த்தது தான் உண்டு. நான் சொன்னேன், அண்ணே அவர் நேரம் எல்லாம் செத்திருந்தா புல்லு முளைச்சிருக்க இடத்துல அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக தான் செத்துடலான்னு நிலைமையில இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கு நம்பிக்கை கொடுத்து கூட்டு வந்திருக்கிறேன்னு. அவங்க மேல கை வச்சிடாதீங்கன்னு. அவர் கண்டிப்பா உங்களுக்கு பணம் கொடுப்பாருன்னு. அவர் தேவ மனுஷன், இந்தியாவில இருந்து வந்திருக்கிறேன்னு அந்த சகோதரிடத்துல சொல்லும் பொழுது அவருடைய கண்ணீர் எல்லாம் குளமானது. நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிற ஒரு தேவ மனுஷன் அவருக்காக இப்படி கண்ணீர் சிந்தும் போது அவரால் நாங்க நிறைய பிழைச்சிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு பல லட்சம் கோடி தரோம். ஆனாலும் அவங்ககிட்ட முழு சம்பாதிச்சிருக்கு. சரி ஐயா நாங்க விட்டுறோம் ஐயா. அவர்கிட்ட 5 நிமிஷம் பேசணும். நேரம் வந்தான். அவர் தான் பெரிய சப்ளையர். அவருக்கு அவர் தான் பெரிய எத்தனையோ கோடி கொடுக்கும். வந்து சொன்னார், என்னையா டேபியஸ் கோழத்தனமா செத்துருங்க திருவேணும். இன்னும் எத்தனை கோடிக்கு உனக்கு சரக்கு இறக்கணும்? இதெல்லாம் கெட்டுப்போச்சு, எல்லாம் தூக்கி மாத்து. நான் உனக்கு பல கோடிக்கு சரக்கு தரேன். நீ மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணு. ஆனா இந்த முறை எக்ஸ்போர்ட் பணம் வந்த உடனே எங்க பணத்தை நீ புதுசா கொடுக்குற பணத்தை மட்டும் கொடுப்பா. பழசெல்லாம் உனக்கு எப்ப கொடுக்கணும்னு தோணுதோ கொடு. பழைய பல கோடி கடனை நான் கேட்கவே மாட்டேன். உனக்கு திறமை இருக்கியா, வியாபாரம் பண்ணியா, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி அவரை வெட்ட வந்த அடிக்க வந்தவனுடைய இருதயத்தை மாற்றினார் என்ற ஆண்டவர்.
அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கறாங்க, என்னையா நடக்குதுங்க. இருதயத்துல ஒரே சந்தோஷம். சாயங்காலம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தார். அவரும் தீங்கு செய்ய வந்தவர் சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டு, சரி ஐயா நாங்க தொந்தரவே பண்ணல, பழச கேட்க மாட்டோம், இன்னும் அவருக்கு சப்ளை பண்றோம். எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க. சாயங்காலம் நிறைவு நாள் கூட்டம் இதே போல முன் வரிசையில் வந்து உட்கார்ந்திருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டார். கடைசி தனி ஜபத்துக்கு அவர் மேல கூப்பிடும்போது ஆண்டவர் சொன்னார், எந்த வீடை பார்த்து பார்த்து கட்டிட்டு கொடுத்துட்டு பணம் வாங்கினவன்கிட்ட வட்டிக்கு வாங்கினவன்கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு வாடகைக்கு இருக்கிறியோ, அடுத்த முறை இந்த பட்டணத்திற்கு நான் வரும் பொழுது இந்த வீடு மறுபடியும் உன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நீ இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில வந்த ஆண்டவர் உனக்கு இந்த வீட்டை தருவார். எல்லாரும் தாராளமா சப்ளை பண்ணாங்க. ஜப்பானுக்கு, அமெரிக்காவுக்கு, லண்டனுக்கு நிறைய ஆர்டர்ஸ் அவருக்கு தாராளமா வந்தது. ஒரே வருஷத்துல 12 கோடி கடனை அடைத்து அடுத்த வருஷம் நான் போகும் பொழுது விலையுயர்ந்த ஒரு பென்ஸ் கார்ல என்ன கூட்டுட்டு 10 நாட்கள் ஊழியம் செய்ய கூடவே சுத்திட்டு இருந்தார் அந்த சகோதரர். அவர் சொன்னாரு, ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் எங்கேயோ மடிஞ்சு போயிருப்பேன். அவருடைய வார்த்தை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன். என் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேசத்திலே ஒரு பெரிய எல்லாராலும் மதிக்கத்தக்க ஒரு நல்ல பொசிஷன்ல கர்த்தர் அவரை வைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஒருவேளை நீயும் இன்றைக்கு நொந்து போன நிலைமையில வந்திருக்கலாம், எல்லாம் முடிந்தது என்று வந்திருக்கலாம். அவர் ஒமேகா மாத்திரமல்ல, அவர் ஆல்பா என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கு ஆல்பாவாயிருக்கிற ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கிறார். ஒருவேளை அவருக்கு கடனா இருக்கலாம், ஆனா உனக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், மனநிலை பாதிப்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு முடித்து வைக்க முடியாத பிரச்சனை ஒன்று இல்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே, மகளே, நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக
தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.